லலிதா சகஸ்ரநாமம். லலிதா சகஸ்ரநாமம் இந்த வார்த்தையை கேட்டால் நமக்கு என்ன தோன்றும்? கோயில் பூஜை அல்லது வீட்டில் வழிபடும் ஒரு பக்தி பாடல் அல்லது சத்சங்கத்தில் நாம் பாடும் ஒரு சகஸ்ரநாமம் என்று தான் நினைப்போம். ஆனால் அது அப்படி இல்லை. லலிதா சகஸ்ரநாமம் ஓர் இரத்த குழியில் இடம்பெற்ற ஓர் பயங்கர போர்க்கதை என்பது பலர் அறியாத விடயமாய் இருக்கலாம். வரலாற்றிலே மிக பெரிய போர் எது என்றால் மகாபாரத போரோ ராமாயண போரோ உலகப் போரோ இல்லை. சிருஷ்டியையே ஸ்தம்பிக்க வைத்த அசுரனுக்கும் சிருஷ்டிக்கே தாயான ஸ்ரீ மாதாவுக்கும் நடந்த போர்தான். பிரம்மாண்ட புராண கதைப்படி பரமசிவனின் மூன்றாவது கண்ணிலிருந்து பண்டாசுரன் என்ற அசுரன் உதித்தான். அவனது சக்திக்கு முன் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்கள் கை கட்டி நின்றார்கள். இதனால் சிருஷ்டி முழுவதும் அழிந்து கொண்டிருந்தது. தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி யாகம் நடத்தி சிதக்கினி குண்டலத்தை ஏற்றினார்கள். அந்த சிதக்கினி குண்டலத்தில் இருந்து இந்த பிரபஞ்சத்திற்கு மட்டுமல்ல அகில உலகத்திற்கும் உந்து சக்தியாக லலிதா திரிபுர சுந்தரி தோன்றினாள். லலிதா திரிபுர சுந்தரி போருக்கு ஆயத்தமாகி விட்டாள். அவள் போருக்கு செல்லும் போது அவள் வருகை எப்படி இருந்தது என்றால், தேவர்களும் ரிஷிகளும் ஸ்ரீ மாதாவை போற்றி கொண்டிருக்க பெரிய படையுடன் ஸ்ரீ மாதா போர்க்களத்தில் காலடி எடுத்து வைத்தாள். அப்போது இந்த பிரபஞ்சம் முழுவதும் அதிர்ந்ததாம். லலிதா தேவியின் போர்ப்படை போர்க்களத்திற்கு சென்றதும் எதிரி பண்டாசுரனின் படை இருண்டு விட்டது. இருட்டில் இருந்து தாக்காமல் இருக்க ஸ்ரீ மாதா ஜுவாலா அக்கினி என்ற தேவதை அழைத்தார்கள். ஜுவாலா அக்கினி தன் சக்தியால் உயரமான அக்கினி மதிலை ஏற்றினாள். ஆனால் அதையும் மீறி பண்டாசுரனின் சேனை படைகள் உள்ளே நுழைந்தனர். அந்த அசுரர்கள் மீது அன்னை படை, அதாவது சக்தி படை, சிங்கங்களைப் போல் கர்ச்சித்து பாய்ந்தார்கள். இந்த போரிலே பல கோடிக்கணக்கான அசுரரின் தலையை பெண் தேவதைகள் வெட்டி வீழ்த்திவிட்டு வந்தார்கள். அதன் பிறகு பண்டாசுரனின் 30 புதல்வர்களும் மிகவும் ஆக்ரோஷமாக வந்தார்கள். அவர்களை தடுக்க அம்மனின் கவசத்தில் இருந்து 9 வயது சிறுமி தோன்றினாள். அச்சிறுமி போர்க்களத்துக்கு சென்று 30 அசுரர்களை வெட்டி வீழ்த்தினாள் என்றால் நம்புவீர்களா? இந்த வரலாற்றிலே இது ஓர் ஆச்சரியமான நிகழ்வு. அச்சிறுமி வேறு யாரும் இல்லை, அவள்தான் பாலா திரிபுர சுந்தரி. படை முழுவதும் அழிந்த பிறகு பண்டாசுரன் மட்டுமே மிஞ்சினான். கடைசியாக அன்னை காமேஸ்வர வஸ்திரத்தை பயன்படுத்தி பண்டாசுரனையும் அவனது நகரையும் எரித்து சாம்பலாக்கினாள். பண்டாசுரன் எங்கிருந்து பிறந்தானோ அங்கேயே சென்று விட்டான். சிவனின் 3வது கண்ணில் இருந்து பிறந்தவன் சாம்பலாகி மீண்டும் அங்கேயே சென்று விட்டான். அடுத்த கணமே ஆகாயத்திலிருந்து மலர் மழை பொழிந்ததாம். வரலாற்றிலே மிக பெரிய போர் முடிந்து விட்டது. பிரம்மா விஷ்ணு மகேந்திரா உபேந்திரா தேவர்கள் அனைவரும் அன்னைக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார்கள். இருளில் மூழ்கியிருந்த பிரபஞ்சம் முழுவதும் அம்மனின் அருளால் பிரகாசம் அடைந்தது. இறுதியில் வாக்தேவிகள் அனைவரும் ஒன்று கூடி லலிதாம்பிகை போற்றியும் புகழ்ந்தும் பாடிய மந்திரம்தான் லலிதா சகஸ்ர நாமம். லலிதா சகஸ்ர நாமம் சொல்லழகும் ஓசை நயமும் கொண்ட ஒரு புனித நூல். லலிதைக்கு மீறிய கடவுள் இல்லை. லலிதா சகஸ்ரநாமத்துக்கு மீறிய மந்திரம் இல்லை. ஸ்ரீ சக்கரத்துக்கு மீறிய யந்திரம் இல்லை. லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுவது லலிதைக்கு பிடித்தமானது. இந்த புண்ணிய ஸ்தோத்திரத்தில் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் 1000 நாமங்களை கொண்டுள்ளது என்பது நாம் அனைவரும் அறிந்த விடயமே. அது வெறும் ஸ்லோகம் அல்ல, அது ஒரு ஆன்மீக பயணம். இந்த நமஸ்காரத்தை கோர்வையாக படிப்பதால் மாலா மந்திரம் என்றும் அழைப்பார்கள்.
1000 நாமங்கள் என்பது எண்ணிக்கையை மட்டும் குறிக்கவில்லை, ஒரு தெய்வத்தின் முடிவில்லாத ஆனந்தமான குணங்களையும் குறிக்கிறது. சக்தியின் முழுமையான வடிவமாகவும் கருணை கடவுளாகவும் விளங்குகிறாள். லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்வதால் நமக்கு அனைத்து கடவுள்களையும் வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும். குழந்தை வரம் கேட்போருக்கு குழந்தை வரம் கிடைக்கும். லலிதா சகஸ்ரநாமம் அன்பு, கருணை, அமைதி ஆகியவற்றை நமக்கு கற்றுத் தருகிறது. இன்றைய வேகமான வாழ்க்கைக்கு மன அமைதி மிக அவசியம். இந்த நாமங்களை நிதானமாக ஜபிப்பதால் ஒரு சவுண்ட் மெடிடேஷன் போல் செயல்பட்டு மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. இது மதத்தை தாண்டி மன அமைதியை கொடுக்கும் ஒரு ஆன்மீக வழி. இந்த ஸ்தோத்திரம் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது, தெய்வத்துடன் நெருக்கத்தை உருவாக்குகிறது. நல்வாழ்வு மற்றும் வளம். பலர் அனுபவமாக கூறுவது என்னவென்றால், லலிதா சகஸ்ரநாமம் ஜபிப்பதால் குடும்பத்தில் அமைதி, ஆரோக்கியம், செழிப்பு ஏற்படுகிறது. நாம் கடவுளை எங்கு தேடுகிறோம்? கோயில்களில் அல்லது யாத்திரைகளில். ஆனால் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுவது என்னவென்றால், கடவுள் நம் கண் முன்னே உள்ளார், அதை நாம் உணர வேண்டும் என்பதே உண்மையான ஆன்மீகம். நாம் அனைவரும் சகஸ்ரநாமத்தை பாடி அதன் அருளை அனுபவிப்போம். நம் வாழ்க்கையை அமைதியாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றிக்கொள்வோம். சிந்தூராருண விக்கிரகாம் த்ரிநயனாம் மாணிக்க மௌலிஸ்புரத் தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகி மாபீன வக்ஷோருகாம் பாணிப்யாமடிரத் பூர்ணகத் ரத்னசகஷம் ரத்னோத்பலம் விப்ரதீம் சௌமியாம் ரத்னகடஸ்த ரத்னச்சரணாம் தியாயேத் பராம்பிகாம். सृष्टितिदिल्लय कारण कारुणि शांति प्रदायिनि सेट्टिन्युदे संजित पाव विनाशिनि शांप विशर्वमयि शर्ववाशनुदे मंजुलवासिनि मंगलदायिनि मंद्रस्वरूपिणि मान्यनुते जय जय के ललिता परमेश्वरि तरुण तरंगिनि शरणनुदे.